வெல்கம் பேக் டு கிக்கின் சேனல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன். ஏன் சோகமாக இருக்கீங்க? ஓகே, அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களா? ஸோ உங்ககிட்ட இருந்தும் உங்கள் கூட இருந்தும் மனசளவில் ரொம்ப விலகி போயிட்டாங்களா? அதனால் கஷ்டப்படுறதும் தான் நீங்கள் கஷ்டப்படலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பெருசாக எதிர்பார்க்கலங்க. ஒரு 4 வார்த்தை, அன்பான வார்த்தை, ஒரு உண்மையான அன்பு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கலங்க. அது கொடுக்கறதுனால வந்து உங்கள் சொத்து அழிஞ்சு போச்சா இல்லை கிரீடோ இறங்கிச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்படி ஒரு 4 வார்த்தைக்கும் ஒரு உண்மையான அன்புக்கும் அந்த பர்சனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வார்த்தைகளாலேயோ செயலாலேயோ கஷ்டப்படுத்திருப்பீங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்சனை பற்றி பின்னாடி உங்கள் உற்றார் உறவினருக்கு எல்லாம் வந்து பொய் பேசியிருப்பீங்க. நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்கு அவங்களோட கேரக்டரை வந்து டீக்ரேட் பண்ணி பேசியிருப்பீங்க, கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தெரிஞ்சவங்க கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குங்க, அவங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், விலகி போயிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி பின்னாடி எப்படிலாம் புறம் எவ்வளோ தப்பாக பேசலாம், உங்களுக்கு நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக அவங்கள எவ்வளோ தப்பாக பேசலாம், எப்படி அவங்கள லைக் அவங்க டிக்னிட்டியை, அவங்க கேரக்டரை வந்து டீக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? அவங்க வந்து அவங்களே எப்படி செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. டோன்ட் வரிங்க, அவங்க லைஃப்பில் நீங்கள் இப்போ இல்லை. அதனால் இப்போ நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் என்ன வேணால் போய் சொல்லிக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. கஷ்டப்படுங்க, நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தானே கஷ்டப்பட முடியும். எனக்குமே கர்மாவை மறக்காதீங்க. ஹாவ் அ குட் டே.